வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான கூடாஷா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல தந்தி 1ல அவைலபிளா இருக்கு. காட் ஃபாதர் அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல இருக்கு. இது ஒரு பக்கவான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு மித்ரன் ஜாய் அப்படின்றது. இப்ப இவர் யார்கிட்டயோ உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிடுவாங்க. இவர் ரவுடிசத்துல இறங்கியிருப்பாரு. ஒய்ஃபும் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இறந்து போயிருப்பாங்க. இவருக்குன்னு இருக்கிறது பொண்ணு மட்டும்தான். அவங்கள பத்தி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் காட் ஃபாதர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோக்கு ஆண்டனி அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். பொண்ணு பிறந்ததுனால இவர் ரவுடிசத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடுறாரு. சின்ன சின்ன வேலைலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனாலதான் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. இந்த டைம்ல ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. சரின்ற மாதிரி ஆண்டனியும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஆண்டனிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. இவர் ஸ்மோக் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது பொண்ணுக்கு தெரியுது. என்ன ஸ்மோக் தானே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் இல்லன்னு சமாளிக்கிறாரு. பொய் சொல்லாதீங்கப்பா, நீங்க புகை பிடிக்கிறீங்கன்னா முதல்ல கீழே போடுங்கன்னு சொல்றாங்க. இவரும் இந்த இடத்துல கீழே போட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த இடமே பரபரப்பா மாறுது. இதனால ஹீரோ இருக்கார்ல என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராது. ஒரு பொண்ணோட பாடியை தான் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப ஃபீலிங்கா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இதை ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கும் போது ஆண்டனி வெளியே வந்துட்டாரு. வாங்கண்ணே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ சொந்தமா ஒரு கார் வச்சிருக்காரு. ஆண்டனியும் ஒய்ஃபையும் ஏத்திட்டு இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறாரு. பக்கத்தையே ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு. இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இந்த ஆட்டோ டிரைவர் நம்மளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த ஆட்டோ டிரைவர் இப்படி பாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் கதை போக போக உங்களுக்கே புரிய வந்துடும். ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ தான் இப்ப அந்த வேலை பாக்குறது இல்ல, அதெல்லாம் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு எனக்காக பண்ணுன்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்கிறாரு. இவர் இவ்வளவு கேட்கறதுனால சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ தனியா போக வேணாம், ஆண்டனியும் கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டனியும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்றத அந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட போன்ல ப்ராப்ளம் ஏற்படுது. ஒரு கடையில ரிப்பேர் பண்றதுக்காக தந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட போன்ல இருக்க விஷயத்தெல்லாம் அந்த கடைக்காரன் எடுத்து வச்சிருப்பான். அவன் பேரு சக்தி அப்படின்றது. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க பர்த்டே பார்ட்டியை ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. லைவ்ல வீடியோ போட்டுக்கிட்டே தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கமெண்ட் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இவங்க படிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கமெண்ட் வருது. உன் பர்சனல் போட்டோலாம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி தான் கமெண்ட் வருது. இதை பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த கடைக்காரன் தான் எடுத்திருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. பொண்ணு அழுதுட்டு இருக்கிறது அப்பாவும் பார்த்துடுறாரு. அப்புறம் தான் அவன் எடுத்து வச்சிருக்கிறது அப்பாக்கு தெரிய வந்திருக்கும். அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருப்பாரு. போலீஸ்லாம் மொத்தமா அந்த சக்தியோட கடைகிட்ட வந்துடுறாங்க. பர்சனல் போட்டோ வச்சு பொண்ணை மிரட்டிட்டு இருக்கியா, வா ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இல்ல சக்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறான். இப்ப இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த சக்தி தான் வந்திருக்கான். இவங்களும் பயப்படுறாங்க. சக்தி சட்டனா ஆசிடை இவங்க மூஞ்சிலேயே அடிச்சிடறான். இவங்க வலியெல்லாம் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு தினம் தினம் கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால சக்தியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப காசை தரதுக்காக வராரு. காசுக்காக மட்டும் இந்த விஷயத்த நான் பண்ணல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சான்ஸ் கிடைச்சா அந்த சக்தியோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சக்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட திருவிழால டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே தனியா வந்தா போட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப வீக் ஆயிட்டன, முன்னாடிலாம் ஒரு கூட்டமே இருந்தாலும் சமாளிப்ப, இப்ப ஏன் நான் தனியா வரணும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இந்த இடத்துல தான் வேற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு காலத்துல ஹீரோவும் ஆண்டனியோட அப்பாவும் சேர்ந்த மாதிரி தான் வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. எதிர் டீம் ஆட்கள் இருக்காங்கல்ல, ஆண்டனி அப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ தான் இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதே சமயம் அந்த ஆட்கள் கூட சண்டெல்லாம் போடுறாரு. இவரோட ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அதை மீறி அந்த கேங்கை சேர்ந்தவங்க அப்பா அம்மான்னு ரெண்டு பேரையும் சாவடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத, அவங்கள உன் கையாலேயே சாவடிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. சில வருஷத்துல ஆண்டனி பெரிய பையனா வளர்ந்துருவான். இவர் கையிலேயே கண்ணை கொடுத்து அந்த டீமை சேர்ந்த எல்லார் கதையும் முடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ரவுடிசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்ணு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு இவரும் இவரோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில பொண்ணு புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து உட்கார்றாரு. பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள்லாம் நடக்கிறத நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பாரு நியூஸ்ல இதை பத்தியே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சேனல் ஆஃப் பண்ணிடுறாரு.
பொண்ணு கொஞ்சம் கவலையோட பார்த்துட்டு இருக்காரு. என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. ஆறுதலா இவர் மேல சாஞ்சுக்கிறாங்க. இவரும் பொண்ணுக்கு தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ரவுடின்னு தெரிஞ்சுதான் இவரோட ஒய்ஃப் இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு மோதல்ல இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து பொண்ணுக்காக இவர் வாழணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ரவுடிசத்தெல்லாம் விட்டுருப்பாரு. இவர் பொண்ணு கூட அன்பா பழகினாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருவாரு. இவர் ஒரு கடையில ஆண்டனி கூட பேசிட்டு இருக்கும் போது புரோக்கர் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டாரு. இவரும் அதே கடையில தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இவர் பொருள் வாங்கிட்டு இருக்கும் போது ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க மேகசின்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஒரு மேகசின்ல நிறைய ஆட்டான போட்டோலாம் இருக்கு. இந்த மேகசினை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ணா இதுக்கும் சேர்த்து பில்ல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கும் சேர்த்து பில்ல போடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆண்டனிக்கு வாங்கி தந்துடுறாரு. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க பொண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப அன்பாலாம் பேசிட்டு இருக்காரு. அம்மா கிடையாது, நான் தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணை கூப்பிடுறாங்க. பொண்ணை பார்த்தோன்னே அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருது. எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் சின்ன சின்ன அடிதடி வேலை தான் பண்றாரு. எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இவர் என்ன வேலை பாக்குறாருன்னு தெரிஞ்சோன்னா அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ இப்ப சக்தியோட கதையை முடிக்கணும்ல. சக்தி பசங்க கூட சேர்ந்து தியேட்டருக்கு தான் வந்திருக்கான். இவங்க தள்ளி இருந்த சக்தியே கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க திட்டமிட்டு சக்திக்கு கால் பண்றாங்க. சக்தியும் யார் கால் பண்றா அப்படின்ற மாதிரி போன் அட்டன் பண்ணி பேசுறது கேட்க மாட்டேங்குது. அதனால பேசிக்கிட்டே வெளியே வந்துடுறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஆண்டனி இருக்கார்ல, இந்த சக்தியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ வெளியே போய் யாராவது வராங்களா பாத்துக்கோ, நான் இவனோட கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டனி போனதுக்கு அப்புறம் கொடூரமா இந்த சக்தியோட கதையை முடிச்சிடுறாரு. சக்தி இறந்து போயிட்டதுனால வீட்டுல வச்சு இறுதி சடங்குக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆண்டனியும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நார்மலா மாலெல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சக்தி இறந்து போனதுனால அந்த பிசினஸ் மேன் நிம்மதியா இருக்காரு. நான் தான் வேலை முடிஞ்சிரும் சொன்னல, நீங்க தான் கேட்கல அப்படின்ற மாதிரி டாக்டர் போன்ல பேசிட்டு இருக்காரு. ஹீரோ பக்காவா வேலையை முடிச்சிட்டாருல, அதனால டாக்டரும் மீதி காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, அதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாத, சீக்கிரமே பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் சொல்றாரு. ஹீரோ தான் பொண்ணை காலேஜ்ல இருந்து கூட்டு போவாரு போல. இப்ப காலேஜுக்கு வெளியே இருந்து கால் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒரு டிராமா இருக்குப்பா, நான் வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிமா பார்த்து வந்துரு அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட வீட்டு காலிங் பெல்ல ஒரு தாத்தா பாட்டி அடிக்கிறாங்க. ஹீரோவும் கதவை திறந்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறது. லைட் எல்லாம் இன்னும் போட்டே இருக்குல்ல, அதனால தான் என்ன விஷயம் கேட்கறதுக்காக வந்தோம், எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல பொண்ணு இன்னும் வரல, பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, நடுவுல இவரும் இவரோட பொண்ணும் சேர்ந்த மாதிரி அந்த கல்லறையை பாக்குறதுக்காக வருவாங்க. இப்ப கூட அவங்களோட கல்லறையை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. எதர்ச்சியா ஹீரோ திரும்புறாரு. ஆம்புலன்ஸ்ல வச்சு ஒரு அப்பாவை பார்த்தார்ல, அந்த அப்பா தான் அந்த இடத்துல பூங்கொத்தெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அவரோட பேரு டோனி அப்படின்றது. அந்த டோனி சட்டுன்னு ஹீரோவை திரும்பி பாக்குறாரு. ஹீரோவும் தலையை திருப்பிக்கிறாரு. பொண்ணை கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு ரோட்டு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டோனி இருக்காருல, கார்ல வந்து இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இந்த ஆள் இப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சாப்பிட்டாச்சுன்னா கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டுல தூங்கிட்டு இருக்க ஹீரோ சட்டுன்னு முடிக்கிறாரு. பொண்ணு எங்கன்னு பாக்கலான்ற மாதிரி பொண்ணோட ரூம் போறாரு. பொண்ணு பார்த்தா காணாம போயிருக்காங்க. பொண்ணு எங்கன்ற மாதிரி வெளியெல்லாம் வந்து தேடிட்டு இருக்காரு. அப்ப இவரோட கார் இருக்கு பாத்தீங்களா, யாரோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இவரும் துரத்திட்டு வந்து அந்த காரை யார் ஓட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. டோனி தான் ஓட்டுறாரு. டோனியோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா டோனி கையில ஒரு கன் வச்சிருக்காரு. அந்த கன்னை காமிச்சு இவரை மிரட்டுறாரு. உன் பொண்ணு என்கிட்ட தான் பத்திரமா இருக்கா, எனக்கு ஒருத்தனை கொல்லணும், அந்த வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு உனக்கு கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன வேலையாகணும் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டோனிக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு நபர் ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. அந்த நபரை தான் நீ தண்டிக்கணும். அந்த நபரை நான் ஆல்ரெடி புடிச்சிட்டேன், பாக்குறதுக்காக போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவோட கார் டிக்கில தான் வச்சிருக்காரு போல, ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டாரு. ஓபன் பண்ண ஹீரோ ஷாக் ஆயிருந்தாரு. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டனி தான் இருக்கான். இவன் உன்னோட கூட்டாளின்றது எனக்கு தெரியும், ஆனா இவன் தான் என்னோட பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சான், இவனை உன் கையாலேயே சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டனி ரேப் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. ஸ்டார்டிங்ல ஆம்புலன்ஸ் வந்ததை ஹீரோ பார்த்தாரு பாத்தீங்களா, டோனி தான் பொண்ணோட பாடி அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இது வரைக்கும் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ணி என்னைக்காவது பாத்திருக்கியா, நீ மட்டும் எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஆண்டனியை திட்டுறாரு. இப்ப அவனை தூக்கி நடு ரோட்ல போட்டுறாரு. கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவர் என்ன பண்றாருன்னா, திரும்பி கார் எடுத்துட்டு அவனை இடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அவனும் தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்றான். அதுக்குள்ள இவர் வேகமா அவனை இடிச்சிடுறாரு. இது எல்லாம் கனவு மாதிரி ஹீரோ சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. இப்ப பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா பொண்ணு ரூமுக்கு வந்து பாக்குறாரு. பொண்ணு அங்கதான் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க.
அப்ப எல்லாமே கனவு தானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வெளியே இருக்க காரை பாக்குறதுக்காக வர்றாரு. கார் டிக்கியை ஓபன் பண்றாரு. ஆண்டனியோட வாயை ரெட் கலர் துணியை வச்சுதான் அந்த டோனி லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ரெட் கலர் துணி இப்பயும் கார் டிக்கில தான் இருக்கு. கனவுனா இந்த துணி எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. காலையிலேயே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நடந்த விஷயத்த பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னப்பா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்கன்னு பொண்ணு சொல்றாங்க. சரிமான்ற மாதிரி இவரும் வேக வேகமா சாப்பிடுறாரு. சரி ஆண்டனிக்கு கால் பண்ணி பார்ப்போம் கால் பண்ண பாக்குறாரு. பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. நேரடியா வீட்டுக்கே போயிடலான்னு யோசிக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி ஆண்டனி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆண்டனி ஒய்ஃப் ரொம்ப சோகமா இருக்காங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. என்னென்ன இப்பதான் வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன் இப்படி கேக்குறான்னு இவர் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி நுழைய பாக்குறாரு. அப்படி நுழைய போனவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஆண்டனி இறந்து போன மாதிரி மாலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டனிக்கு இப்போ 1 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. சோ ஆண்டனி இறந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சுன்றது இவருக்கு புரிய வருது. இவர் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஆண்டனியை பத்தி மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்றாங்க. இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டானான்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நமக்கு வந்தது கனவு கிடையாது, அந்த டோனி சொல்லி நம்ம ஆண்டனியை உண்மையிலேயே சாவடிச்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சோகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் நடு ரோட்ல டோனி நடந்து போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இந்த டோனியை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு டோனி மிஸ் ஆயிடுறாரு. சேன்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. ஹீரோவும் பொண்ணை கூட்டிட்டு தெரிஞ்ச டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நடந்த விஷயத்த அப்படியே சொல்ல மாட்டாரு. என் லைஃப்ல என்னென்னமோ நடக்குது டாக்டர், நடக்கிற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னை பத்தி எனக்கு கவலை இல்ல, என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதப்பா, அதெல்லாம் நல்லபடியா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் வெளியே போமா, அப்பா கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பி விடுறாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாம நீயும் பயந்து உன் பொண்ணையும் பயம்புத்திட்டு இருக்காத, நீ ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், நான் மாத்திரலாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி மாத்திரலாம் வாங்கிக்கிறாரு. பொண்ணு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. இப்ப கார்ல பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது சக்தியை பார்த்தா என்னன்ற மாதிரி இவருக்கு தோணுது. நீ கார்லயே இருமா, நான் வந்துடுறேன்ற மாதிரி சக்தியை பார்க்கறதுக்காக வராரு. சக்தி இறந்து போய் 1 வருஷம் ஆயிருக்கு போல, தவசம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா 1 வருஷம் நமக்கு தெரியாமையே ஓடி இருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. இவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் யாருன்னே தெரியல, சக்தி இறந்து போகும்போது தான் வந்தான், இப்பயும் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே தான் பொண்ணு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆண்டனிக்கு சொல்லிக்க சொந்தமா இவர் மட்டும் தான் இருப்பாரு. ஆண்டனி இருக்கான் பாத்தீங்களா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஆனா இந்து பொண்ணு, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். சரிடா பாத்துக்கலான்ற மாதிரி இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஆண்டனி குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காரு. ஒரு அண்ணனா எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், நீ கவலைப்படாம இருன்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. இந்த காசை வச்சுக்கோன்னு கையில இருக்க மொத்த காசையும் அவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப பொண்ணு கூட இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சக்தி சாதாரண ஆள் இல்ல போல, ரவுடி தான் போல. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சக்தி இறந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் யார் அவனை சாவடிச்சதுன்னு தெரியல. யாரு சாவடிச்சிருந்தாலும் சரி, அவங்கள ஒருத்தரை கூட விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேங்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி மேலதான் இவங்களுக்கு டவுட் இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பிசினஸ்மேன் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இன்னுமே அவங்க அந்த டிராமால இருந்து வெளியே வரல, பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அப்பதான் தினம் இவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா வெளியே வந்திருக்காரு. சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த அப்பாவை நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இவர் கூட ஆளை வச்சு பண்ணிருக்கலாம், இவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு 1 வருஷம் என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகம் இல்ல, சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதனால நியூஸ் பேப்பர் எடுத்து செக் பண்றாரு. சக்தி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருக்கு. சக்தி இறந்து போய் சில நாட்கள்லயே இவரோட ஃப்ரெண்டான ஆண்டனி இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அப்ப சுத்தி நடக்கிற எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப கரண்ட் கட் ஆயிருது, வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவர் வெளியே வராரு. சட்டுன்னு யாரோ இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் சுதாரிச்சு அவங்க கூட சண்டைலாம் போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஓடி போயிடுறாங்க. யாரு நம்மளை கொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பொண்ணு சேஃபா இருக்காளா பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா பொண்ணு ரூமை பாக்குறாரு. பொண்ணு நல்லபடியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டனி எப்படி இறந்து போனான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. மார்ச்சுரியில வேலை பாக்குற ஒரு அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆண்டனி எப்படி நான் இறந்து போனா, லாரி இடிச்சு இறந்து போனானா இல்ல கார் மாதிரி எதுவும் இடிச்சு இறந்து போனானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யோ அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதியா, ஆக்சிடென்ட்டா இறந்து போயிட்டான் அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் தான் கார்ல இடிச்சாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி கேக்குறாரு. அந்த பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ரெசார்ட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்குள்ள குளிச்சிட்டு இருக்காரு. இவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஆட்கள் முடிவு பண்ணாங்கல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது தண்ணி கடியில வந்துடுறாங்க. அவரோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிடுறாங்க. இப்ப அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் தான் விசாரிப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோக்கு ஃப்ரெண்டு போல. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு.
ஹீரோவும் ஆண்டனியும் சேர்ந்து தான் சக்தியை கொன்னாங்கன்னு இவருக்கு தெரியுது. பிசினஸ்மேன் இறந்து போயிருக்காரு, சக்தி ஆட்கள் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டனி ஆக்சிடென்ட்ல இறந்தான்ல, அதை கூட சக்தி ஆட்கள் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த டார்கெட் நீயா கூட இருக்கலாம், கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் சக்தியோட ஆட்கள் எங்க இருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாம் கூடுன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு காஃபி குடிக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வாடா ஒரு காஃபி குடிச்சிட்டு போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாரு. இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சக்தி ஆட்கள் எங்க இருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அந்த இடத்துக்கே நேரடியா ஹீரோ வந்துடுறாரு. ஆட்களுக்கு இவர் தான் சக்தியை கொன்னாரு அப்படின்றதுலாம் தெரியாது. இவரே நான் தான் சக்தியை கொன்னேன், என்னதானே கொல்லணும்னு நினைக்கிறீங்க, வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆட்கள் சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா இவர் தனியால எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லாரையும் கொடூரமா காலி பண்ணிட்டு கிளம்புறாரு. ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு கொடூரமா கொலைலாம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதனால பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபாதரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஃபாதர் கிட்ட மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப போறாரு. அப்பதான் அந்த ஃபாதரா டோனி தான் இருந்திருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவர் தான் இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட கேட்டாரா அப்படின்ற மாதிரி டோனியை ஃபாலோ பண்ண பாக்குறாரு. திடீர்னு டோனி அங்க இருந்து காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இந்த மனுஷன் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அடிக்கடி ஒய்ஃபோட கல்லறைய பாக்குறதுக்காக வருவார்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கூட ஒய்ஃபோட கல்லறைய சோகமா பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் டோனி ஒரு கல்லறைய பார்த்தது இவருக்கு ஞாபகம் வருது. அந்த கல்லறைய தானே டோனி பார்த்தாரு, அங்க போய் பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. சரி பாப்போன்ற மாதிரி அந்த கல்லறைய பாக்குறதுக்காக வராரு. அப்படி பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆனா இவர் என்ன பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த கல்லறைய பார்த்தோன்னா டோனி யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப இவரும் வேகமா கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட சில தகவல்லாம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ரூமை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த ரூம்ல பார்த்தா இவரோட பொண்ணு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவையே இவர் குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. என் பொண்ணு போட்டோ இங்க எப்படி வந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த டாக்டர் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கோபமா அடிக்கிறதுக்காக போறாரு. அதுக்குள்ள இங்க இருக்க கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேகமா ஹீரோவை லாக் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நடுவுல டோனின்னு ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அவருக்கு எதிராக தான் ஹீரோவை உட்கார வச்சுட்டு ஆட்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க. இந்த இடத்துல தான் சில விஷயங்கள் எல்லாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாரு, அதனால தான் மென்டல் பேஷண்டா மாறி இருப்பாரு. இந்த டோனி தான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்திருப்பாரு. ஓரளவுக்கு கியூர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. இருந்தாலும் இன்னும் இவர் கியூர் ஆகலன்னு புரியுது. இதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ எந்தெந்த இடத்துல வச்சுலாம் என்ன பாத்தியோ அந்த இடத்துல எல்லாம் நீ ஒன்னதான் பார்த்த அப்படின்ற மாதிரி இந்த டோனி சொல்லிட்டு இருக்காரு. இப்பயுமே ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது உனக்கு புரியல, இந்த போன்ல இருக்க விஷயத்த பாரு, உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு போனை தராரு. அந்த போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஹீரோ ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ என்ன பாக்குறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப பார்த்து முடிச்ச ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச டாக்டர் குடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. அந்த டாக்டர் என்னாச்சுப்பா எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இங்கதான் ஒரு இன்சிடென்ட்டை நமக்கு காட்டுறாங்க. அப்பா டிராமா முடிய லேட் ஆகும், நான் நைட்டு தான் வருவேன் பொண்ணு ஒரு நாள் சொன்னாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு ஆட்டோல வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடும், யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வழியா தான் ஆண்டனி கார்ல வந்திருப்பாரு. ஆண்டனி உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தானே, என் கார்ல வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஆட்டோல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்படிதான் ஆட்டோ டிரைவர் ஆண்டனியோட முகத்தை பார்த்திருப்பாரு. இதனால தான் ஆண்டனி அன்னைக்கு குறுகுறுன்னு பார்த்திருப்பாரு. என் பொண்ணு ஆண்டனி ரேப் பண்ணி சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி டோனி சொன்னாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா ஆண்டனி டோனியோட பொண்ணெல்லாம் சாவடிச்சிருக்க மாட்டான், ஹீரோவோட பொண்ணை தான் ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பான். இப்பதான் இந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு புரியுது. ஆக்சுவலா டோனி பொண்ணை பார்த்து அழுதுட்டு இருந்திருக்க மாட்டாரு, இவர் தான் இவரோட பொண்ணை பார்த்து அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஸ்டார்டிங் ஹீரோ டோனியை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா அங்க உட்காந்து இருக்கிறதே ஹீரோவா தான் இருப்பாரு. இவர் டோனி கூட நடுவுல பேசுவாரு பாத்தீங்களா, அப்ப மைண்டுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் ஓடும். அதுதான் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. பொண்ணு இறந்து போனதுனால இவர் மனதளவுல பாதிக்கப்பட்டுருவாரு. அதனால தான் மென்டல் ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்பயே இவருக்கு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இவர் முடிச்சுக்கிட்டே இருக்கும் போது பொண்ணு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்ப உண்மையில அந்த இடத்துல பொண்ணு இருந்திருக்கவே மாட்டாங்க. ஹீரோ லைட் போட்டு வீட்டுல இருந்ததுனால தாத்தா பாட்டி என்னாச்சுன்னு கேட்டாங்க பாத்தீங்களா, இவர் கூட பொண்ணுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருப்பாரு. பொண்ணு தான் இறந்து போயிட்டால, இவனுக்கு இன்னும் சரியாவுல போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போயிருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. பொண்ணு டீ குடிக்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல, அதுவும் இவரோட கற்பனை தான். பொண்ணு இல்லன்றது அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோக்கு எப்ப தெரியுமா தெளிவா புரிய வந்திருக்கும், அந்த கல்லறையை பாக்குறதுக்காக போகும்போது தான் புரிய வந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல டோனியோட பொண்ணு கல்லறை இருக்காது, இவரோட பொண்ணு கல்லறை இருக்கும். நம்ம பொண்ணு தான் இறந்து போயிட்டான்னு புரிஞ்சிருப்பாரு. ஹீரோக்கு நடுவுலயே கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கும். பொண்ணு கூட இந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. உண்மையில அந்த இடத்துல பொண்ணு எல்லாம் நின்றுக்க மாட்டாங்க. இந்த டாக்டரும் வெளியே போய் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசியிருப்பாரு.
நீங்க எதுக்காக அப்படி பேசுனீங்க, எனக்கு உண்மையை புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கேக்குறது. நீ பொண்ணு இருக்கிறதா நம்பிட்டு இருந்த, உன்னை கஷ்டப்பட்ட வேணான்றதுக்காக தான் சொல்லல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த ஆலோசினேஷன் போறதுக்காக தான் மாத்திரை மருந்தெல்லாம் உனக்கு எழுதி தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டோனி போனை காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. போன்ல இருக்க ஆடியோ நோட்டை நீங்களே கேளுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் கிட்ட காட்டுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பொண்ணு பொருள் எடுக்க வரும்போது அப்பாக்கு ஒரு ஆடியோ நோட் அனுப்பியிருப்பாங்க. அப்பா வழியில ஆண்டனி அண்ணனையும் அந்த டாக்டரையும் பார்த்தேன், நான் அவங்க கூடயே கார்ல வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் கடைசியா மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஆண்டனி மட்டும் அந்த கார்ல இருந்திருக்க மாட்டாரு, டாக்டரும் அந்த கார்க்குள்ள தான் இருந்திருப்பாரு. வாமா கார்லயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. இந்த பொண்ணு தெரிஞ்சவங்க தானே அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி இருப்பாங்க. ஆனா அவனுங்க 2 பேருமே செம்ம போதையில இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க. இவனுக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி இந்த டாக்டர் நிம்மதியா இருந்திருப்பாரு. ஆனா 2வது வாட்டி வந்த ஹீரோ ஏதோ என்ன சுத்தி நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழப்பமா பேசியிருப்பாரு. இவனுக்கு தெரிய வந்துரும் போல அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் பயந்திருப்பாரு. ஹீரோவோட வீட்டுல யாரோ அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, இவரை செட் பண்ண ஆட்கள் தான் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ தப்பிச்சிருப்பாரு. போதையில தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கேட்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கன்னை வச்சு ஷூட் பண்ணி இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஸ்டார்டிங் சீனோட சிங்க் பண்றாங்க. அம்மா சீக்கிரமா இறந்து போயிட்டாங்க, ஒய்ஃப் சீக்கிரமா இறந்து போயிட்டா, எனக்குன்னு இருந்தது பொண்ணு மட்டும்தான், பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசியிருப்பாரு. இதுதான் ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவர் சின்ன வயசுல இருந்து பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாண்டாரு பாத்தீங்களா, கடைசியா அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.